அடுத்தடுத்து பழத்தில் திணிக்கப்பட்ட பெரிய சைஸ் மாத்திரைகள், நடுக்காட்டில் வனத்துறையினரின் அதிர்ச்சி செயல். சம்பவத்தின் பின்னணி என்ன? 2 நாட்களுக்கு முன்னாடி சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட கூத்தாமண்டி பிரிவு பகுதியில ஆண் காட்டு யானை ஒண்ணு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம சோர்வோடு நின்றுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த மாவட்ட வன அலுவலர் உத்தரவிட்டதன் பேரில் கோவை வன கால்நடை மருத்துவ குழு விரைந்து வந்து உடல்நல குறைவினால பாதிக்கப்பட்ட யானைக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கி முதல் நாள்ல வாழைப்பழம், தர்பூசணி பழம், முலாம்பழம் மாதிரியான பழங்கள்ல வலி நிவாரணி, ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் திணிக்கப்பட்டு அந்த யானைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2வது நாட்ல வெள்ளம் கலந்த சாதத்துல மாத்திரைகள் கலந்து கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் 3வது நாளான இன்று மருந்துகள் எடுத்த களைப்புல அந்த ஆண் காட்டு யானை ஒரு மர நிழல்ல குழந்தை மாதிரி படுத்து உறங்க துவங்கி இருக்குது. யானையோட உடல்நிலையில சற்று முன்னேற்றம் காணப்படுது. ஆழ்ந்த உறக்கத்துல யானை இருக்கிறதுனால அதுக்கு சிகிச்சை கொடுக்க முடியல. யானை இப்ப ஓய்வு எடுத்துட்டு வருவதாகவும், அது எழுந்தவுடனே அதோட உடல்நிலை குறித்து அறிந்து அதற்கேற்ப சிகிச்சை தொடரும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க.